வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும் அப்டின்னா, சாச்சனா மண்டகனம் ஏறிடுச்சு. ஸோ சாச்சனாவ தான் போட்டு அடிக்கணும். அதுக்கு அப்புறமா வருவோம். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, விஷால், தர்ஷிகா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. லவ் கன்டென்ட் அப்டின்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்சி லவ் கன்டென்ட்டையாவது குடுத்துடணும். அத வுட்டுட்டு அறுக்குறான். தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணுடா அப்டின்னு. நார்மலா விஷால் பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே என்டர்டெய்னர் அப்டின்லாம் சொல்லிப்பாரு. ஆனா, அவருடைய காமெடிக்கு நம்ம சிரிக்கவே மாட்டோம். அதே போல தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்றேன் ஒரு கன்டென்ட் அப்படின்னு நெனச்சு பண்ணிட்டு இருக்கிறான். நடக்குறான். சீக்கிரமா நடந்து தொலைங்கடா, சீக்கிரமா பேசி தொலைங்கடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. ஒண்ணும் இல்ல. ஜாக்லின் வந்து இந்த மாரி சம்பவம் இருக்கா? அதாவது தர்ஷிகா கிட்ட சொன்னாங்கல்ல, ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கா கனெக்ஷன் அப்படின்னதும், அவங்க ஆமா அப்படின்ற மாரி முடிச்சுட்டாங்க. அத வந்து விஷால் கிட்ட வந்து இவங்க சேர்த்து வைக்க ஒண்ணு ட்ரை பண்ணாங்க ஜாக்லின். அப்ப வந்து அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ட்டாரு இவரு. அதத்தான் இங்க வந்து சொல்றாரு. 3 பெர்சன் ஜாக்லின்லாம் என் ஃப்ரெண்ட் கிடையாது. 3 பெர்சனுக்கெல்லாம் தெரிய வேணாம். சரி ஓகே. நீ லவ் பண்றியா இல்லையா? அப்படின்னா, அதுக்கு வரவே மாட்டேங்கிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நீ வந்து அஃபெக்ஷனு, பாசம் அது எதுவோ அத நீ காட்டு. என்கிட்ட காட்டு. நான் வெளியில சொல்ல மாட்டேன். ஷோ இது, அது இதுன்னு ஏதேதோ பேசுறான். இவ்ளோ நேரம் அறுன்னு அறுக்குறான்ல. கடைசியில அவங்க சொல்றாங்க, "ஒருவேள நான் தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் போல இருக்கு. அதனால தான் அவங்கலாம் வந்து அப்படி நெனைக்கிறாங்க." அப்படின்னு அவங்க சொல்ல. இல்ல நான் தான் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு இவன் சொல்ல. இது லவ் கன்டென்ட் தான் போய் முடிய போது. அதையாவது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி தொலைங்கடா, மங்குனிகளா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. எப்படியோ என்ன நடக்க போகுது தெரியல. சரி இது ஒரு கன்டென்ட் அப்படின்னு பார்த்தா, அடுத்து இன்னொருத்தங்கிறான் பாருங்க. இவன் வரும்போதே வேற பிளான்ல தாங்க வந்திருக்கிறான். இவன் இன்னசென்ட்டும் கிடையாது. 2 பிளான் போட்டு வந்திருக்கிறான். ஒண்ணு வந்து எது கேட்டாலும், யார் என்ன கேட்டாலும் பதில் இல்லன்னா, எடுத்த உடனே கார்னர் பண்றீங்க, டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா வைல்டு கார்டு என்ட்ரிக்கு முன்னாடியே அவங்க ஒரு முறை சொன்னாங்களாம், இந்த ஹைட்ல இப்படி ஒருத்தன் வந்தா நல்லாருக்கும். லவ் கன்டென்ட் ஒண்ணு ட்ரை பண்ணலான்னு அவங்க ஜாலியா பேசிட்டு இருந்தாங்கல்ல. அத கேட்டுட்டு சீரியஸா நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாப்டி. இதுல வந்த உடனே சாக்லேட் குடுத்தாங்க. உனக்கு மட்டும் குடுத்தாங்களா அப்படின்னா, எல்லாருக்கும் குடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமா நான் கேட்டு வாங்கிட்டேன். நீ தானடா கேட்டு வாங்குன. அவங்க குடுக்கலல்ல. ஸோ கேட்டு வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேசுனாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறான். லவ்வா இங்க ஒண்ணா? சரி நடக்கட்டும் அப்படின்னு பார்த்தா, இவன ஃபுல்லா அலோவ் பண்றாங்க பவித்ரா. அவங்க எதுவுமே அப்போஸ் பண்ண மாட்றாங்க. அவன் போய் ஃப்ளவர் எடுத்து குடுக்குறான், வாங்கிக்கிறாங்க. டான்ஸ் ஆட கூப்பிடுறான், போறாங்க. இப்போ இந்த பக்கம் பாட்டு பாட சொல்றாங்க. பாட்டு பாடுறவங்க பவித்ரா அப்படின்ற பேர் எடுத்தா மட்டும் காண்டாயிடுறாங்க. கேட்டு, "நீ அவன் தானே உங்கள பாட சொன்னான். நீங்க அவங்ககிட்ட நீங்க தானங்க ஆட வந்தீங்க கூட. ஏம்மா ஒண்ணு பண்ண வேணாம் அப்படின்னா, தெளிவா முடிவெடுங்க." இவங்க நார்மலாவே ஒரு குழப்பத்தில இருப்பாங்கல்ல, அதே போல தான் இருக்கிற மாரி இருந்தது. அந்த பக்கம் தர்ஷிகாவும், விஷாலும் அருன்னு அழுகுறானுங்க, இழுகுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க அதுக்கு மேல. இவங்க விஷால் கிட்டயே சொல்றாங்க. "நீ அது மாரி இன்னொரு முறை பண்ணாத. என் பேர யூஸ் பண்ணாதன்னு." ஏம்மா உன்ன வந்து எல்லாரும் முன்னாடியும் உலகமே பார்க்குற ஒரு ஷோல வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோல வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறான். அலோவ் பண்றீங்க அவன. ஆனா வந்து என் பேர சொல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம் அது? ஒண்ணு அவன பண்ணாதடான்னு சொல்லணும். இல்ல பண்றது எல்லாத்தையும் காமெடியா எடுத்துக்கணும். 2மே வேணும்னா காமெடியா எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆனா அந்த பக்கம் வந்து அவன பண்ண அலோவ் பண்ணுவாங்களாம். அது பயங்கர முரணா தான் இருந்தது எனக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பவித்ராக்கு இப்படி ஒருத்தன் பண்ணான்னா, அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால அத விட மனசு இல்ல. மற்றபடி யாரும் பேசவும் கூடாதுன்றாங்க. அது ஒரு மாரி இரிட்டேட்டா தான் இருந்தது. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோலயே பார்த்தோம்ல ஜம்ப் பண்ணி, இந்த சாச்சனா கூட சொன்னாங்களே, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்கல்ல. என்ன தெரிஞ்சது அங்க? சாச்சனாக்கு திரும்பவும் அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றான், தண்ணி வேணும், தண்ணி எடுத்துட்டு வந்து குடுன்னு சொல்றாங்க. ஓடுறான் தண்ணி எடுக்கிறதுக்கு, தண்ணி எடுத்துட்டு வர்றான். அவங்க தண்ணி கூட கேட்கல. அந்த பக்கம் இருக்கிற பவித்ரா பார்த்தீங்கன்னா, தலை வலிக்குதுன்றாங்க. உடனே இங்கிருந்து ஹாட் வாட்டர் குட்றான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. தண்ணி எடுக்க ஓடுறான். எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாம ஓடுறான். ஓடி வந்தவன் தண்ணி எடுத்துட்டு வர்றான். இப்ப அருண் வந்து கலாய்க்கிறாரு. இது ஹீரோ மொமெண்ட்ரா! இப்ப அப்படியே ஜம்ப் பண்ணுவான் பாரேன். இந்த ஒரு படத்துல வரும்ல, பாண்டிராஜ் படத்துல, பசங்க படம்னு நெனைக்கிறேன். பக்கோடாவுக்கு கோவம் வந்துருச்சு பாரேன், இப்ப பாரேன் பாக்கெட்ட கிழிப்பான் பாரேன் அப்படின்னு சொல்ல சொல்ல பண்ணிட்டு இருப்பான்ல. அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க இவன். இது வந்து ஹீரோ மொமெண்ட். பாரேன் ஜம்ப் பண்ணுவான் பாரேன்னா, ஜம்ப் பண்ணிட்டான். ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் தண்ணி குடுக்க போறான். அவங்க வேணான்றாங்க. இப்ப பனிஷ்மென்ட்ங்கிற பேர்ல வந்து சாச்சனா வந்து அக்கான்னு சொல்லி கூப்பிட சொல்லிட்டா, அது ஃபன் டாஸ்க் ஆயிடுமா அது? ஃபன் டாஸ்க்கா அது? டேய்! நடுவுல ஒரு கோட போட்டு 2 பக்கம்
இந்த இந்த ரூல்னு செட் பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பிக் பாஸ் கழுவி ஊத்துனாரு. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ மொமெண்ட் வந்துருச்சான். அதுக்கப்புறமா கேட்கும்போது அருண் கேட்குறாப்படி, "நீ ஏன்டா குதிச்ச? என்னாலயா குதிச்ச?" அப்படின்னா, "ஆமா ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோன்றான்." சொன்ன அருணுக்கே தெரில. இது அவர் சொல்லி தான் இவன் குதிச்சான் அப்படின்னு. சும்மா விளையாட்டா சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா குதிச்சு போயிட்டான். இதில வேற ஒரு விளக்கம் குடுத்தான்ல. "ப்ரோ ஜம்ப் பண்ணும்போது அப்படியே கால்லாம் மேல வரும். கால் மேல வருமா?" அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. இந்த போக்கிரி படத்துல விஜய் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவார்ல, ஸ்லோ மோஷன்ல அப்படியே கை, கால்லாம் நீட்டிட்டு வருவார்ல, பறந்து வருவார்ல. இவரு அந்த மாரி நெனச்சுட்டு இருக்காரு போல இருக்குது. பிக் பாஸ்ல எப்ப ஸ்லோ மோஷன்லாம் போட்டுருக்காங்க? ஒருவேள பிஆர் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பானோ? "நான் அந்த மாரிலாம் பண்றேன். எனக்கு ஸ்லோ மோஷன்ல எடிட்லாம் போடுங்க ப்ரோ. ஃபேமஸ் ஆகணும் ப்ரோ." அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்பானோ யார்கிட்டயாவது? இது என்னது இது? ஹீரோ மொமெண்ட் ப்ரோ. ஜம்ப் பண்ணனா ப்ரோ. ஏய் யார்றா உன்ன ஹீரோவா அங்க பார்க்குறது? கோமாளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு இப்படியெல்லாம் வச்சு செய்யணுமா? இது இந்த கண்றாவியெல்லாம் பார்க்கணுமா? ஸோ அப்புறம் ஜம்ப் பண்ணி போயிட்டாரு. இப்போ மஞ்சரி கேட்கிறது வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு கேப்டனா இத பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நீ விளையாட்டு ஃபன்னுன்னு நெனச்சு நீ குதிச்சுருவ. அப்புறம் ஃபன்னு இது. அவன் மட்டும் குதிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருவான். இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தனா என்னது இது? எங்க போய் முடியும் இது? ஸோ அத ஏத்துக்க முடியாது அது. அது கரெக்ட்டா அவங்க கேட்டது. கேட்டா டார்கெட்டு, கார்னர் அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே சொல்ட்டாங்க. டார்கெட் பண்றீங்க மஞ்சரி, கார்னர் பண்றீங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறான். விஷால் பேர் எடுத்தது வந்து அந்த டாஸ்க்ல பண்ணத வந்து சொல்றான்னு நெனைக்கிறேன். அந்த டாஸ்க் அப்படிங்கிறது வேற. இங்க கேப்டன் யாரு? மஞ்சரி. கேட்குறாங்க. உங்க கண் முன்னாடி தானே குதிச்சேன் அப்படிங்கிறான். அவன் கண் முன்னாடி குதிச்சா என்ன? அது நான் பர்மிஷன் கேட்டதா அர்த்தமாயிடுமா அது? இல்ல சாச்சனா சொல்றாங்கல்ல, எல்லாரும் இருந்தும் குதிக்க போறான்னு தெரியும்னு. ஏம்மா சொன்ன அருணுக்கே தெரியாதுன்றாரு. அப்புறம் எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும் குதிக்க போறான்னு? குதிரா, குதிரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கலாய்க்கிறாங்க. கலாய்க்கிறதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இந்த டம்மி பீஸ் குதிக்கும்னு யார் எதிர்பார்த்தா? ஸோ அவங்க இன்டர்ஃபியர் ஆனது, அவங்க மஞ்சரி கேட்டது எல்லாமே கரெக்ட்டு. இவன் கார்னர் கார்டு எடுத்து விளையாட்டுருந்தான். அப்புறம் விஷால் ரைஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, பம்மிட்டான் பாருங்களேன். அதுக்கப்புறம் வாயே தொறக்கல அவன். பேசியிருக்கணும்ல. இன்னும் அவ்ளோ பயம் இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா வந்து இந்த மாரி காமெடி, கிரிஞ்ச் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காப்படி. இப்ப அடுத்து இந்த கான்வர்சேஷன்ல அருண் உள்ள வராரு. இதுல முதல்ல தீபக் வந்ததே தப்புங்க. தீபக் பார்த்தீங்கன்னா, "ஏய் அங்க இருக்க அங்கேயா இருக்கிற? இந்த பக்கம் வாடா" அப்படின்னு கூப்பிடுறாரு. மஞ்சரி பேசிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் இருக்கிறாங்கல்ல மஞ்சரி. இவரு அவங்கள தாண்டி வந்து, "நீ இந்த பக்கம் வா. இங்க வந்ததுக்கப்புறம் பேசுங்க" அப்படின்லாம் சொல்லிருக்காரு. அதுவே முதல்ல தப்பா இருந்தது. தீபக், அவங்க கேப்டன் தீபக். பெண்ணா இருந்தாலும் கேப்டன் இல்ல. அவங்க சொல்லி தான் அவங்ககிட்ட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பக்கம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு. அத வுட்டுட்டு இவரு கூப்பிட்டுட்டு என்னவோ டான் மாரி அங்க பண்ணிட்டு இருந்தாரு. அது ரொம்ப தப்பா இருந்தது. அடுத்து மார்க் பண்ணி அருண் உள்ள வந்துட்டாப்படி. இவங்க இல்லங்க மார்க் பண்ணி அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள தலகாணியெல்லாம் தூக்கி போட்டு கோவமா வேகமா வராரு. இந்த மார்க்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பகடி சொல்லட்டுமா? காமெடின்னு சொல்லட்டுமா? அது கேலின்னு சொல்லட்டுமா? அப்படின்லாம் அவங்க சொல்ல, "இப்ப பாருங்க மார்க் பண்றீங்க" அப்படின்னு. "ஆமா நான் மார்க் தான் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்களோ அத பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நேத்து அந்த கார்டன் ஏரியால பஞ்சாயத்து வந்ததுல முத்துக்கு டாஸ்க் குடுக்கும்போது. அப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே எபிசோட்ல இந்த சௌந்தர்யா அந்த இது போச்சுல்ல. ஆ முத்துவோட எபிசோட்ல தான். அப்பதான் சௌந்தர்யா தானே அங்க மேற்பார்வையில இருந்தாங்க. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட இவரு தானே சொன்னாரு. பொலைட்டா சொல்லட்டுமா? ஓகே. சௌந்தர்யா வந்தது தப்பு அப்படின்னு சொன்னாப்டில்ல. அதான் மார்க்கிங்ன்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவரே வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, "நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த இடத்துல நான் பொலைட்டா தான் பேசினேன்." பொலைட்டா எப்படி ட்ரிகர் பண்றது, மார்க் பண்றதுன்னு கத்து வச்சுக்கிட்டாரு. அவ்வளோதான். அந்த லெவல்ல வேணா இவரு அப்கிரேட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க மார்க்னோனே ஏன் கோவம் வருது தலைவனுக்கு அப்படின்னா, அர்ச்சனா அட்வைஸா இருக்கும். சீரியஸான அட்வைஸா இருக்கும். ஏன்னா, அர்ச்சனாவ எல்லாருமே மார்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைக் கிடைச்சது. போன சீசன்ல இவருடைய காதலிக்கு. இப்ப எல்லாருமே இவரு மேல ப்ளேம் போட்டா, ஐயோ! நம்ம வில்லனா? நம்ம ஹீரோவா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்து, அந்த பதட்டத்துல கன்னா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. கோவமா, "நீங்க அப்படி சொல்லாதீங்க. இன்னொரு முறை என்கிட்ட மாரி சொல்லாதீங்கன்ட்டு இருக்காரு." அதுக்கு காரணம் வந்து முத்துவுக்கு டாஸ்க் குடுக்கும்போது நடந்த விஷயம் தான் அப்படிங்கிறாரு. அது கிடையாது. அந்த ஸ்கூல் டாஸ்க்லயே பார்த்தீங்கன்னா, சமைக்கும்போது பர்மிஷன்லாம் கேட்க தேவையில்ல. இது வேற டாஸ்க் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் டாஸ்க் குடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, காது குடுத்து கேளுங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லும்போது, அப்ப நான் என்ன காது குடுக்காம மூக்கா குடுத்துருக்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார்ல. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் அப்படிங்கிற வார்த்தைய எடுக்குறாங்க. ஆக்டிவ், பாசிவ்லாம் இங்க வேணாம் அப்படிங்கிறாப்டி. இதுதான் இவருடைய கவுண்டர் காமெடி. அங்கேயும் சிரிக்கிற மாரிலாம் காமெடி இல்ல. அப்படியே ஃப்ளோல அடிச்சு விடுறது. இப்படி, அப்படி, இப்படி, அப்படி. இதுதான் காமெடியா. இந்த மாரி மார்க் பண்றது காமெடியா எல்லாரும் சிரிச்சுட்டாங்கன்னா பரவால்ல. அது வரலன்னும் போது அது மார்க்கிங்கா தானே தெரியுது. மார்க் தான் பண்றாப்டி.
ஒண்ணு இன்னசென்ட் குழந்தை, இல்லன்னா மார்க் பண்ற ஆளு. இது 2 தான் இந்த அருணு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. பிரச்சனை ஆகுது. இதனால தான் போல இது அங்க அடுத்து பிரச்சனையெல்லாம் வருது கேப்டன்சி விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம். அது ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிட்டாங்க. இன்னும் ரொம்ப நீண்ட கான்வர்சேஷன் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு. அதாவது அருன்னு அறுத்துட்டு இருந்தான் அப்படின்லாம் பதிவுகள பார்த்தோம். அது இங்க பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பெருசா இல்ல. ஸோ அந்த சண்டை வந்து முடியுதா? முடியுது. அதுக்கு அடுத்து கட் பண்ணா மஞ்சரைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அருணுக்கு செக் வச்ச மாரி வைக்கிறாங்க. 3 கிரீன் பேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 கிரீன் பேட்ஜ் வந்து தப்பு பண்ணா புடுங்கலாம். அவரு அருணுக்கு வந்து 2 பேர் புடுங்குனாங்க. 5 அந்த ஸ்ட்ராப்பா பின்னாடி வந்து அது அந்த ரிப்பன் 5 ரிப்பன் இருந்ததுல்ல அவருடைய அங்கில. அதுல 2 எடுத்தாங்க. அதுல மஞ்சரி எடுத்தாங்க. மஞ்சரி என்ன காரணத்தினால எடுத்தாங்களோ, அதே தான் முத்து இங்க ட்ரை பண்றாரு. சேம் ரீசன் தான். அங்க வந்து கேப்டன் அங்கி ஏன் போடல அப்படின்னு சொல்லும்போது, அருண் வந்து அம்மா அம்மா தாயே ஆள விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பாடி லாங்குவேஜோட சொன்னாரு. அது வந்து நெக்லெக்ட் பண்ற மாரி இருந்தது. கேப்டன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி வந்து அருணுடைய அந்த ரிப்பன எடுத்தாங்க. ஒரு ரிப்பன. அதுக்கப்புறம் வேற ஒரு காரணம் சொல்லி சும்மாவே ஆனந்தி ஒண்ணு எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது ஏத்துக்கிற மாரி இல்ல. ஸோ இந்த 2 எடுத்தாங்களா, இப்ப அது மாரி அவருக்கு 5 ஆப்ஷனு, இங்க 3 ஆப்ஷனு. அந்த 3 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து முதல்லயே புடுங்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரொமோ ரிவ்யூலயே சொல்லியிருந்தேன். இவங்க மஞ்சரி வந்து கண்டஸ்டன்ட்டா அருணுக்கு திருப்பி குடுக்குறது எல்லாமே சூப்பர். அருண் என்ன பண்றாரு, எப்படி நீங்க மார்க் பண்றீங்க, ட்ரிகர் பண்றீங்கன்னு இவங்க சொல்லி காட்டுறாங்க. இது முத்து அந்த டாஸ்க் பஞ்சாயத்திலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணாங்க. அப்ப கண்டஸ்டன்ட்டா இருந்தாங்க. அவரு கேப்டனா இருந்தாரு. இப்ப அவரு கண்டஸ்டன்ட், இவங்க கேப்டன். ஸோ கேப்டனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாடி லாங்குவேஜ்ல பண்றதும், அவரு மார்க் பண்ணி காட்டி, இப்படிதான் நீ பண்றன்னு சொல்றது கூட வந்து தேவையில்லாதது தான். அப்படி வந்து சொல்லக்கூடாது. அததான் வந்து முத்துக்குமரன் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2 விஷயம் முத்து சொல்றதுக்கு. இதே காரணத்த சொல்லி தானே வந்து நீங்க அருணுடைய ரிப்பன எடுத்தீங்க. அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு தான் இத பண்றாருன்னு நெனைக்கிறேன். ஸோ எடுத்துட்டாரு. வந்த உடனே ஒரு பீஸ புடுங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்து வர்றாங்க பாருங்க சாச்சனா. ஐயோ! இந்த சாச்சனாக்கெல்லாம் என்ன ஒரு ஸ்பெஷல் கேரு. அங்க இருக்கிற அத்தன பேருமே அலர்றாங்க. ஏன்னா, டாடி, 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 டாடின்ட்டு கேட்டு 5 ஸ்டார்லாம் வாங்குனாங்க. அவரும் குடுத்துட்டு போனார்ல. அப்புறம் எப்படி சாச்சனாவ கண்டஸ்டன்ட்டா பார்ப்பாங்க? அவரு வந்து அவங்க வந்து ஆஸ்ட்ருடைய பொண்ணு இல்ல. இப்ப ஆஸ்ட்ருடைய பொண்ண வந்து ஏதாவது கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணிட்டா, இல்ல ஏதாவது கொஞ்சம் கோச்சுக்கிற மாரி பண்ணிட்டா, ஆஸ்ட்ரு கோவமா வந்துருவார்ல அடிக்கிறதுக்கு. அந்த பயம் இருக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு பண்ற அலம்பல்லாம் இருக்குல்ல, வீகன் சொல்லுச்சு, முட்டை சாப்பிட மாட்டேன்னுச்சு. அப்புறம் முட்டை சாப்பிட்டுச்சு. அப்புறம் வந்து உள்ள இருக்கிற கரு தான் சாப்பிடுவேன்னுச்சு. அதுக்கப்புறம் வெறும் கிரேவி தான் சாப்பிடுவேன்னுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுது. இல்ல நான் வீட்ல சாப்பிட மாட்டேன், வெளியில சாப்பிடுவேன்னுச்சு. இந்த சாப்பாடு விஷயத்துல இந்த பொண்ணு பண்ற டார்ச்சர் இருக்குல்ல, தாங்க முடியல. ஒரு வீடியோ கூட ஒண்ணு இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ட்ரோல் வீடியோலாம் போடுவாங்க. இந்த ஒரு வீடியோ கட். அதாவது ஒருத்தன் சிஸ்டம தூக்கி அந்த டமால், டமால், டமால் அந்த கீபோர்ட அடிப்பான்ல. அந்த மாரி பார்க்கும்போது, அந்த பார்க்குற டிவைஸ தூக்கி அடிக்கலாமான்ற அளவுக்கு கோவம் வரும் ஆடியன்ஸுக்கு. நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். தமிழ் டயலாக் இந்த வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன். அவ்ளோ பிரஷர் ஏறுற மாரி அவங்க பண்றாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, முட்டைய வந்து உதிர்த்து போட்டா சாப்பிட மாட்டாங்களாம். ஆம்லேட் சாப்பிடுவாங்களாம். மஞ்ச கரு சாப்பிடுவாங்களாம். எல்லாம் அந்த சீன தான் ஓட்டி முடிச்சுட்டல்ல. எல்லா கறியும் சாப்பிட்ட. முடிஞ்சிருச்சு. நீ வீகனும் கிடையாது, ஒண்ணும் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமும் எதுக்கு இந்த பில்டப்? என்ன ஸ்பெஷல் கேரா உனக்கு? நிஜமாவே ராணியாவே நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்குங்க அந்த பொண்ணு. தான் ஒரு ராணின்னே வாழ்ந்துட்டு இருக்கு. மத்தவங்கலாம் வேலை செய்ய வந்த ஆட்கள் மாரி பாக்குது. இதுல வந்து முட்டை கணக்கு வந்து அவங்க மஞ்சரி வந்து அவ்வளோ கேட்டு, "அம்மா ஆம்லேட் போட சொல்லட்டுமாம்மான்னு" போறாங்க. முட்டை இல்ல. அந்த முட்டைய திருடி சாப்பிட்டதே இதான். இவங்களும், அந்த அன்ஷிதாவும். இன்னொன்னு அன்ஷிதா போன வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தெரிஞ்சாங்க. எத்தன பேர் இத பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த நைட்டு வந்து விஜய் சேதுபதி எபிசோட் முடிஞ்சதும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2:30 மணிக்கு ஒரு 6 பேர் கொண்ட குழு. அருணு, விஷாலு, தர்ஷிகா, ஆனந்தி, இந்த அன்ஷிதா, சாச்சனா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இருட்டு கடை பிரியாணி செஞ்சு சாப்பிடுறாங்க. எந்த பொருட்ல? அங்க மத்தவங்க பொருள திருடி தான் அந்த முட்டை இருக்குன்னு நெனச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதுலருந்து 2 முட்டை எடுத்து தான். அப்ப எங்க போச்சு? மத்தவங்க பங்கெல்லாம் எங்க போச்சு அதுல? யாருதுன்னு எடுத்தீங்க? இப்ப மத்த இடத்துலலாம் அன்ஷிதா பேசுறது கரெக்ட்டா இருக்கு. ஆனா, அதெல்லாம் சும்மா ஒப்புக்காக பேசுற மாரி இருக்கு. அவ்ளோ அறிவா பேசுற அன்ஷிதா அப்ப அத திருட ஒத்துக்க கூடாதுல்ல? சமைச்சதே அவங்க தான். சாச்சனாவும், விஷாலும் தான் அந்த திருடுனது. ஸோ சாச்சனா தான் மெயின் கல்பிரிட். பெண்கள் டீம்லருந்து அத எடுத்து குடுத்தது முக்கியமா. நான் அன்ஷிதா கூட அந்த பக்கம் இருந்தாங்கல்ல அப்ப.
ஸோ மொத்தமா பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க சாச்சனா, அன்ஷிதா இவங்க. இவங்க வந்து சாப்பாடு விஷயமா எந்த அட்வைஸ் பண்ணாலும், அன்ஷிதா கரெக்ட்டாவே பண்ணாலும், எனக்கு அது ஒட்டவே மாட்டேங்குது. அது நடிக்கிற மாரி இருக்கு. பக்கா ஃபேக்கா இருக்கு. இருந்தாலும் அன்ஷிதா அப்ப வராங்க. வந்து நான் உனக்கு ஸ்பெஷலா ஒண்ணு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சு தராங்க. செஞ்சு குடுக்குறாங்கன்னா, அப்புறம் இன்னொரு நாள் சொல்லி காட்ட போறாங்கன்னு அர்த்தம். அன்னைக்கே சொல்ட்டாங்க. "ஏம்மா நீ ஏம்மா அந்த முட்டைலாம் சாப்பிடலாமா?" அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கான்வர்சேஷன் பெரிய கான்வர்சேஷன். அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லங்க. எனக்கு வாந்தி வந்துருங்க. எப்படி முட்டை ஆம்லெட் வாந்தி வராது. முட்டை சாதம் கலக்குவாங்கல்ல, அது மாரி முட்டை சாதம் கலக்குனா வாந்தி வந்துரும். உள்ள இருக்கிற மஞ்ச கரு தான் இவங்க சாப்பிடுவாங்க. வித்தியாசமான ஆளு. கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மென்ட்னு ஒண்ணு கிடையாது. எதுவுமே கிடையாது. இல்லன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிறது. அங்க பவித்ரா கூட சொல்லிட்டுருந்தாங்கல்ல, "நீ எல்லா டாஸ்க்கும் உன்ன விட்றோம். ஆனா இங்க யாரோ ஒருத்தர் விட்டு குடுத்து தானே நீ போற" அப்படின்றாங்க. அப்ப நான் விட்டு குடுக்கலையான்றாங்க. ஜாக்லின் கேட்குறாங்க, "என்னம்மா நீ எவ்வளோ சொன்னாலும் நீ கன்வின்ஸே ஆக மாட்றியேம்மா, என்னதாம்மா பண்றது?" அப்படின்னு. இங்க இங்க அன்ஷிதா அவங்களும் ஒரு வகையா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் சொன்னது தான். "நீ வந்து அடம் பிடிக்கலன்ற. ஆனா நீ சின்ன பொண்ணுங்கிறது எல்லார் மைண்ட்லயும் இருக்குமா. அப்படி மூஞ்சில அடிச்ச மாரி உன்கிட்ட பேசிற முடியாது யாரும் இங்க. பேச மாட்டோம். அதனால தான் தயங்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க சாச்சனா, "போன வாரம் விளையாடினேன். இந்த வாரம் விளையாடினேன். அதுக்கு முந்தின வாரம் வந்து எப்ப விளையாடினேன்? என்னென்ன கேம் விளையாடினேன்? சொல்லுங்க பார்ப்போம்" அப்படின்றாங்க. யார்ட்ட கேட்குறீங்க? பெண்கள் கிட்ட. முதல்ல அவங்க என்ன கேம் விளையாடுனாங்கன்னே தெரியாது. இதுல இந்த அம்மா என்ன கேம் விளையாடுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணுமா? எப்படி சொல்லுவாங்க? இதுல அடம் பிடிக்குதுன்னா, நான் அழுவுறதுன்னு தான் அடம் பிடிக்கிறது. நான் அடம் பிடிக்கலன்றாங்க. ஏன் நேத்து வந்து ஜாக்லின் வந்து அந்த கிராசரிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, "அன்ஷிதாவ கூட்டு போலாம். சமைக்க தெரிஞ்ச ஆள கூட்டு போலான்னா" அப்ப நான் சமைக்க மாட்டேனா? அப்ப எனக்கு சமைக்க தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசிட்டே இருந்தாங்க இவங்க. வேற வழி இல்லாம தான் அவங்கள கூட்டு போனாங்க. இப்படி அடம் புடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு, அப்புறம் நான் எங்க அடம் புடிச்சேன் அப்படின்னா, அங்க ஒண்ணா, இப்ப இங்க வந்து புடுங்குறதுக்கு வராங்க. ஒரே சம்பவம். முத்து ஆல்ரெடி புடுங்கிட்டாரு. இப்ப சாஜனா வந்து அ ராணவ் வந்து குதிச்சது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குதிப்பாருன்னு அப்படின்னு. அவன் சொன்ன அருணே வந்து எனக்கே தெரியாதுன்றாப்படி. இங்க வந்து சாச்சனா வந்து குதிப்பாருன்னு தெரியுமே! அத ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கலாமே! அத ஏன் சீரியஸா எடுத்தாங்க? இது ஒரு காரணமா இது? இல்ல இது ஒரு காரணமா? செம்ம இரிட்டேட் ஆச்சு. இதுக்கு ஜாக்லின், சௌந்தர்யாலாம் ரியாக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இல்ல, இல்ல இது தப்பு ஏத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா சௌந்தர்யாவும் இதே தான் பண்ணாங்க. அருண் கேப்டன்சில. ஃபர்ஸ்ட்டு மஞ்சரி போய் புடுங்குனதுக்கு அப்புறம் அடுத்து இவங்க போனாங்கல்ல. சௌந்தர்யாவ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பண்ணும்போதெல்லாம் கிளீனா அவங்களுக்கு தெரியுது. இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு. அவங்க பண்ணும்போது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவங்க பண்ணும்போது எல்லாமே ஃபன்னுன்றாங்க. அதே தான் இப்ப சாச்சனாவும் பண்ணாங்க. போன முறை சௌந்தர்யா பண்ணும்போது சாச்சனா கூட வேணாம் தப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. மொக்க பண்ணி தான் அனுப்புனாங்க. நீங்க புடுங்கக்கூடாது. அருண் ஸ்ட்ரைப் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சாச்சனா வராங்க. என்ன காரணம்னா, இவங்கள பேச விடலையாம். இன்னொரு காரணம் அது. ஏதோ ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்களாம். என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க வந்திருக்காங்க. என்னன்னு என்ன பேச விடாம வந்து கேட்டாங்க. இது ஒரு காரணமா? இதுக்கு எடுக்குறாங்களா? கேப்டன்சின்னா அவ்வளோ சாதாரணமா போச்சு. முத்து எடுத்ததுலயா ஒரு லாஜிக் இருக்கு. ஏற்கனவே மஞ்சரி அத பண்ணியிருக்கிறாங்க அருணுக்கு அப்படின்னு. இவங்க உடனே வந்து எடுக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஒரு எவ்ளோ ஒரு வன்மம் அது? வன்மம் தலைக்கனம் இருந்தா தானே அப்படியெல்லாம் பண்ண முடியும். கேப்டன்சின்னா அவ்வளோ சாதாரணமான விஷயமா இல்ல. சொல்ற காரணம் ஒரே பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அருணுக்காக எடுத்தாரு. நான் வந்து ராணவுக்காக எடுக்கிறேன்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாரு? பவித்ராக்காக எடுப்பாங்களா? 3த்தையும் ஒரே நாள்ல புடுங்கிருவீங்களா குடுத்த உடனே? இதுல கொடுமை என்னன்னா, அங்க பவித்ரா அந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு அந்த ம் ராணவ் குதிச்சான்ல, அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்கல்ல சண்டையில. அப்ப அருண் என்ன சொன்னாரு, கடைசியா அந்த பஞ்சாயத்த எடுத்துன்னு போய் பவித்ராட்ட முடிச்சுட்டாரு. "பவித்ரா, எல்லாமே பிரச்சனைக்கு காரணம் நீ தான்" அப்படின்னு. அங்க சவுண்ட் கூட ஏதோ கத்துனாங்க. என்ன கத்துனாங்கன்னு தெரியல. அது லைவ்ல பெருசா வந்துச்சான்னு தெரியல. ஜெஃப்ரி தான் திரும்பி ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருந்தான். நம்மளும் ஷாக்கா பார்த்துட்டு இருந்தோம். என்ன வார்த்தைப்பா அதுன்னு. அங்க பெருசா பிரச்சனை வெடிக்கல அங்க. ஆனா பவித்ரா கிட்ட வந்து முடிச்சதே தப்பு அது. அது அப்புறமா பேசுறாங்க. அதுக்கு வருவோம் அப்புறமா. இங்க சாச்சனா பண்றது எச்சத்தனம். அப்பா ஸ்டைல்ல சொல்லணும்னா, அப்பா சொல்லுவார்ல, "இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச" அப்படின்னுவார்ல. அப்பாவுடைய ஃபேவரைட் டயலாக் இருக்குல்ல. அந்த டயலாக்க தான் நம்ம சொல்ல தோணுது. எனக்கு குடுத்த 2 காரணமே பார்த்தீங்கன்னா, படு மொக்கையான காரணம். இது தெரியாத ஆள் கிடையாது சாச்சனா. வன்மம், வன்மம் தலைக்கேறிடுச்சு. முகத்துல அப்படியே தெரியுதுல்ல, கொப்பளிக்குதுல்ல வன்மம். அது இல்லாம அந்த முன்னாடி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து சொன்னாங்கல்ல, "இன்னொரு முறை வந்து இந்த மாரி இவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னுலாம் டாஸ்க் யாரும் அனுப்ப வேணாம். டீமுக்கு எது நல்லதுன்னு பார்த்து அனுப்புவோம்ன்னு" மஞ்சரி சொல்ட்டாங்கல்ல, அந்த காண்டு. அத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வன்மம் அப்படி வருது. இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்தான். இவன் தடவல் மன்னன் நேத்து கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரே ஒரு பாயிண்ட் பேசினான். ரொம்ப கிளியரா பேசினான். இவன் சாச்சனானா தான் பேச வரானான்னு தெரியல. இவன் விளையாடுனா நிஜமாவே நல்லா விளையாடுவான். ஆனா விளையாட மாட்றான். சவுண்ட் கூட விளையாடுறதையே வேலையா வச்சுட்டு இருக்கிறான். இப்ப வந்து பேசின ஒரே ஒரு பாயிண்ட் சிறப்பா பேசினான். வந்து இப்ப தான் குடுத்துருக்காங்க. இனிமே நடக்கிற விஷயத்துக்கு அத அப்ளை பண்ணுங்க.
நடந்து முடிஞ்ச விஷயம், நேத்து நடந்த விஷயம் இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்கன்னால. அப்படி பார்த்தா அது முத்துக்கும் பொருந்தும். நீ முதல்லயே வந்து சொல்லியிருந்தன்னா, முத்துவையே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே அத சொல்லி. ஏங்க அது முடிஞ்சிருச்சுங்க. இப்ப தான் அத குடுத்துருக்காங்க. இனிமே ஃபாலோ பண்ணுவோங்க அதன்னு அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க சொல்லல. இவன் சாச்சனான்றதுனால இப்ப அதே போல ஜெஃப்ரினா சாச்சனா வருவாங்கல்ல. அந்த மாரி 2 பேருக்குள்ள ஒரு உரசல் இருக்கிறதுனால வந்தான் போல இருக்கு. ஆனா வேலிடான பாயிண்ட்டு. கேம் ஆடுனா கரெக்ட்டா போவான். ஆனா ஆடுறது தான் கஷ்டம். ஆட விடமாட்றாங்களா? இல்ல இவன் ஆட மாட்றானான்னு தெரியல. தப்பா தான் போயிட்டு இருக்கிறான். இங்க பேசின பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 2வது கடுப்பாயிட்டு இதெல்லாம் ஒரு காரணம்னு எடுத்துட்டு வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியே குடுக்க வந்துட்டு அவங்க கண்ணுல தண்ணி வந்து, இப்படியெல்லாம் அழக்கூடாது மஞ்சரி. அழுது அழுதெல்லாம் வந்து எண்ட்ல இப்படி போட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நீங்க வீக் ஆயிடுவீங்க. சவுண்டே பார்த்தீங்கன்னா, நான் வீக்குன்னு சொல்ருவாங்கன்றதுக்காக நான் அழமாட்டேன். அழுவுறதே ஒரு ட்ராமாவா இருந்தாலும் அழமாட்டேன்றாங்கல்ல. அப்புறம் நீங்க எப்படி அழுவலாம்? ஸ்ட்ராங் பிளேயர். அழக்கூடாதுல்ல. ஆனா காண்டாவும். இப்படி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பதவிய புடுங்க பார்க்குறீங்களேடா! இந்த மூட்டை பூச்செல்லாம் வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து என்ன வச்சு செய்றதுக்கு வருதே! என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே! கேப்டன்ற பதவி என்ன கட்டி போட்டுருக்கே! அப்படிங்கிற அந்த பிரஷர் மண்டைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு மஞ்சரிக்கு. ஸோ, அதனால கண்ல தண்ணீய வுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் சியர் அப் கேப்டன் ஆறுதல் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இந்த சாச்சனாக்கு. சாச்சனா இப்பவும் சொல்றது தெரியாமலாம் பண்ணல. வன்மத்தில பண்ணுது அது. அது ஒரு எச்சைத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்க அன்ஷிதா வந்து கூப்பிட்டு ராணவ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. "என்ன கடைசியில வந்து எல்லாத்துக்கும் காரணம் பவித்ரான்ட்டா, நீ பாட்டுன்னு ஒதுங்கி போயிட்ட" அப்படின்னு. அவன் தான் பைந்தாங்கோலிங்க. அவன் தான் விஷால் பேச ஆரம்பிச்சதுமே அமைதியாயிட்டானே. என்ன பேசுறதுன்னு தெரியாம. வாய தொறந்தா ஒண்ணு டார்கெட்டு, லவ் கன்டென்ட் ஒண்ணு, இல்லன்னா டார்கெட்டு, கார்னரு. இத தான் அவன் கத்துக்கிட்டு வந்திருக்கிறான். மற்றபடி யாராவது ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ ரைஸ் பண்ணா டக்குன்னு கை கட்டிடுறான். அமைதியாயிடுறான். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். இவன் பவித்ராக்காக தானே குதிச்சான். பவித்ராக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லங்க. நான் தாங்க குதிச்சேன் அப்படின்னு இவன் சொல்லணும்ல. ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும்லங்க. ஆனா நிக்கல. எப்படி நிப்பான்? இது ஒரு இது ஒரு வகையான மூட்டை பூச்சின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் கடைசியா டாஸ்க் குடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்க பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். முன்னாடியே அந்த நியூஸ் வந்துருச்சு. அதுல ஒரே ஒரு கரெக்ஷன் ராஜமாதா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ராஜகுரு வந்து ரயான், ராஜமாதா பவித்ரான்னதும் நான் என்னவோ ராஜாவுடைய அம்மான்னு நெனச்சுட்டேன். ஆனா இல்ல. இங்க 2 டீமாவே இருக்கிறாங்க. நான் கூட 2 பேரும் இப்ப குக்கிங்லாம் 2 பேர் போட்டாங்கல்ல. சமையல்ல விஷால், தர்ஷிகா. இந்த பக்கம் வேலையாள்ல பார்த்தீங்கன்னா, சவுண்டு, ஜெஃப்ரி. இந்த மாரி ஜோடி ஜோடியா போட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே போட்டுருக்காங்களே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம். ஆனா, ஒரே ஏரியா கிடையாது. 2 நாடா பிரிச்சுட்டாங்க. ஏன்னா 2 டீமா இருக்காங்கல்ல. இந்த பக்கம் ஒரு தளபதி, இந்த பக்கம் ஒரு தளபதி. இங்க ராஜா, இங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இதுல ஒற்றன் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா, இவங்க முத்துவ டார்கெட் பண்றாங்க. அப்பதான் இங்க சின்சியரா இருப்பான். அந்த டீமுக்கு லாஸ்ன்னு. அதே போல இங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஜாக்க பாயிண்ட் பண்றாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. இதுல கடைசில ஜாக்லினே வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல. இங்க டிஸ்கஸ் பண்ணீங்களே, அங்க யார வச்சு டிஸ்கஸ் பண்ணீங்க? மக்கள வச்சு தானே டிஸ்கஸ் பண்ணீங்க. இப்ப மக்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, இந்த மக்கள்ன்ற ஒருத்தன் தான் ஒற்றனா அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்துட்டா நோன்னு சொல்ல முடியாது. அப்டின்னா இங்க யாரு ஒற்றன்னாக்கா, ஈஸியா சொல்ருவாங்களே அப்டின்னு, அங்க யாரு ஒற்றனா சூஸ் பண்ணீங்க ஆப்போசிட் டீம்லன்னா, ஈஸியா சொல்ருவாங்களே அப்டின்னு சொன்னாங்க. வேலிடான பாயிண்ட்டு. ஆனா முத்து சொல்லிட்டுருந்தாரு, நான் வந்து ஒற்றனா என்ன சூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு அப்புறமா தான் நான் சின்சியரா இருப்பேன். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்டின்ட்டு இருந்தாரு. நடுவுல நம்ம செட் ப்ராப்பர்ட்டி கோவம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ரஞ்சித் சாருக்கு. "டேய்! நான் என்ன லூசாடா?" இந்த பிராங்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த டோன்ல தானே கத்துனாரு. அப்ப அதுவும் ஒரிஜினல்ல. அவரும் நடிக்கல அப்ப. ஒரிஜினலா மனசா அப்படியே அதான் ஓன் டயலாக்னோன உண்மைய அங்க ரியாக்ட் பண்ணிட்டாரு. இங்க பார்த்தீங்கன்னா, பிராங்க்ல பார்த்த ரஞ்சித் அப்படியே வராரு. "நான் என்ன லூசாடா? சொல்ல வந்துட்டு இருக்கேன்டா" அப்படின்னு. அப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க. நைட்டெல்லாம் டைம் இருக்கு. யோசிப்போம். யோசி. நீ 10 சொல்லு. நீ 10 சொல்லு. சரி நீங்க சொல்லுவீங்களா சார்ன்னா, அவரு சொல்ல மாட்டாரு. மத்தவங்கலாம் யோசிக்கணும். 10 மணி நேரம் கழிச்சு அவங்களே யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு இப்பயே எடுத்தா என்ன போயிடுது இப்போ? ஏதோ ஒண்ணு சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றாரு. காரணம் முன்னாடி அந்த சிவா, சிவா இருக்காரு பாருங்க. அவரு ஒரு மியூசிக். இங்க ராணவ் பார்த்தீங்கன்னா, விஜய்ன்னு நெனச்சுட்டு இருக்கிறான். ஸ்லோ மோஷன்ல குதிக்கிறதுக்கு. அவரு பார்த்தீங்கன்னா, தனக்கு தானே பாஷா மியூசிக்லாம் போட்டுக்கிறாரு. அப்படியே கோவம் வருதாம், நரம்பு புடைக்குதாம். எதுக்குன்னா, தீபக் வந்து அதிகாரம் பண்றாரு. பாஸி டோன்ல பேசுறாரு. அப்படின்னு உடனே இவரு அங்கேயே சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்குறாரு. நெறைய எடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா, அவரு நேர்ல பேச மாட்டாரு. இந்த மாரி இடத்துல தான். ஊர்க்கிழவிகள்ல இவங்க. ஸோ இந்த கூட்டத்தில எப்ப பாரு நேரடியா பேசவே முடியல. இந்த டம்மி பீஸ் சிவகுமாரால. எப்ப பாரு எங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ, அங்க போய் இந்த மாரி பில்டப் வேற அதுல. இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிருவேன் ஏற்கனவே ரஞ்சித் கிட்ட சொல்லல. இதே தீபக்க பத்தி. ஒண்ணும் இல்ல. கேம்ல சொதப்பிட்டா அப்படி டாஸ்க்ல. அதுக்கு தீபக் வந்து நேரடியா கேட்டாரு.
ஆடத் தெரியலன்னா சொதப்பிட்டீங்களே எப்படி அப்படின்னு. அவ்வளோதான். அந்த வெஞ்சன்ஸ் அப்பத்துலேருந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் போன டாஸ்க்லயும் சொதப்புனார்ல அந்த பாட்டில் ஃபிளிப் பண்ற டாஸ்க்ல 30க்கு மேல குடிச்சாராம் அந்த கபசுர குடிநீர். என்னத்த சொல்றது? இப்படி டாஸ்க் ஆனா கடுப்பாவ தான் செய்வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் கேங் இருக்குதோ, அங்கெல்லாம் போய் பின்னாடி பேசிட்டு இருக்காப்படி. பேசுற ஆள் சும்மா அப்படியே பேசிட்டு போனா கூட பரவால்ல. இதுல வந்து அப்படியே இந்த பாஷா மியூசிக் தனத்தானே போட்டுக்கிறது, நரம்பு புடைக்குதுங்கிறது, இப்படி முடிச்சிருவேங்கிறது. "யோவ் டம்மி ஓரமா போய் விளையாடியா" அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க்கு செலக்ட் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யோசிக்காம இருக்கிறவங்க, இல்ல பெரிய ஸ்பேஸ்ல வராதவங்கள வந்து கரெக்ட்டா போட்டுருக்காங்க. ராஜகுருவா நீங்க தான் ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு. பவித்ரா குடுத்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்க ராஜா, ராணின்னு வச்சிருக்காங்கல்ல. இனிமே எனக்கு ஸ்பேஸ் இல்லன்னு இவன் சொல்ல முடியாது ராணவு. அதேபோல சாச்சனாக்கு அது மண்டகனம் ஏறும்னு நெனைக்கிறேன். நார்மலாவே ராணி மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப மகாராணியா தன்ன நெனச்சுப்பாங்க. இருக்கும். சம்பவம் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இவங்க எல்லாருமே மற்ற பிளேயர்லாம் சாச்சனா பார்த்து பயப்படுறதுக்கு ஏதோ ஒரு வகையில விஜேஎஸ் காரணமா இருக்கிறாரு. நான் காரணம் கிடையாதுங்கிறத அவர் வந்து கிளியர் பண்ணணும். பண்றது நல்லது. யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தான். அவரையும் சேர்த்து கண்டெஸ்டன்ட் எல்லாருக்கும் தான். ஏன்னா அதுதானே ஒரு ஃபேரா இருக்கும். டாடி, 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 டாடி 5 ஸ்டார் டாடி அப்படின்னு கேட்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து மத்தவங்கலாம் எப்படி வந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துப்பாங்க. இல்ல ஸ்ட்ரெய்ட்டா தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. பண்றாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா எபிசோட்லயுமே அவர பேச வேண்டியிருக்கு இப்பல்லாம். வீக்கெண்ட்ல வந்து அவ்ளோ சூப்பரா பண்றாருன்னா இல்ல. அவ்ளோ சொதப்புறதுனால எல்லா நாளும் அவர பத்தி பேச வேண்டியிருக்கு. கடுப்பா தான் இருக்கு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள். நீங்க ஏதாவது சொல்லணும்னு நெனச்சா உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.